100 வயதை தாண்டியும் எந்த நோயும் இல்லாமல் புன்னகையுடன் வாழும் யோகிகளை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் எப்படி இவ்வளவு ஆற்றலுடன் இருக்கிறார்கள்? சில யோகிகள் மாதக்கணக்கில் உணவு, தண்ணீர், ஏன் காற்று கூட இல்லாமல் வாழ்கிறார்களே. இதன் பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? இந்த மர்மத்தை அவிழ்க்கவும், நாமும் அந்த ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் எப்படி பெறுவது என்று தெரிந்து கொள்ளவும் நீங்கள் தயாரா? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது மகான் சுவாமி சிவானந்தா அவர்கள் அருளிய 24 எளிய உணவு பழக்க விதிகள். இவை வெறும் விதிகள் அல்ல, நம் முன்னோர்கள் காலம் காலமாக பின்பற்றி வந்த வாழ்க்கையின் சாராம்சம். இந்த விதிகளை நாம் முறையாக பின்பற்றினால் உங்கள் ஆயுள் நீளும், நோய்கள் உங்களை அண்டாது. வாருங்கள், இந்த அரிய ரகசியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் காண்போம். பிரிவு 1, யோகியின் ரகசிய நெகிழ்வு. அமிர்தமும் சகஸ்ரார சக்கரமும். யோகிகள் ஏன் இவ்வளவு காலம் வாழ்கிறார்கள்? ஏன் அவர்களுக்கு உணவு, தண்ணீர் தேவைப்படுவதில்லை? யோக சாஸ்திரங்களின்படி நம் உடலின் உச்சியில், தலைமுடியின் மேல் பகுதியில் சகஸ்ரார சக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. இது 1000 இதழ்கள் கொண்ட தாமரை போல விவரிக்கப்படுகிறது. இந்த சகஸ்ரார சக்கரத்திலிருந்து அமிர்தம் என்ற ஒரு நுண்ணிய தெய்வீகமான நெக்டர், அமிர்தம் வடிகிறது என்று யோகிகள் நம்புகிறார்கள். இந்த அமிர்தம் உடலை உள்ளிருந்து ஊட்டமளித்து சாதாரண மனித உடல் இயக்கத்திற்கு தேவையான உணவு, தண்ணீர், ஏன் பிராணவாயு கூட இல்லாமல் பல மாதங்கள், வருடங்கள் வாழும் சக்தியை யோகிகளுக்கு வழங்குகிறது. ஆனால் அந்த அமிர்தத்தை அடைவதற்கான வாசல்தான் சுவாமி சிவானந்தா அவர்கள் வகுத்தளித்த இந்த எளிய உணவு பழக்க விதிகள். இந்த விதிகள் நம் உடலை உள்ளிருந்து சுத்தம் செய்து ஆற்றல் மிக்கதாக மாற்றி நம் வாழ்நாள் முழுவதையும் ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கும். இப்போது அந்த 24 விதிகளை பற்றி விரிவாக பார்ப்போம். சுவாமி சிவானந்தாவின் 24 உணவு விதிகள். 1, மிதமான அளவு, வயிறும் ஆயுளும். வயிற்றின் 3/2 பகுதி மட்டும் நிரம்பும்படி சாப்பிடுங்கள். நம் முன்னோர்கள் அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காற்று என்று சொல்வார்கள். மிதமாக சாப்பிடுவது செரிமான அக்கினியை, டைஜஸ்டிவ் ஃபயர், சீராக பராமரிக்க உதவுகிறது. நீண்ட ஆயுளுக்கு இது அத்தியாவசியம். 2, உண்மையான பசி. நாக்கு சொல்லும் உண்மை. வாயில் எச்சில் நன்கு ஊறிய பிறகு சாப்பிடுங்கள். சுவாமி சிவானந்தா சொல்வார், நாக்கு ஈரமாக இல்லை என்றால் அது பொய் பசி. உண்மையான பசியுடன் சாப்பிடும்போது உணவு நன்கு செரிமானமாகிறது. 3, இடைவெளி. செரிமானத்திற்கு ஓய்வு. சாப்பாட்டுக்கு இடையில் பிஸ்கட், கூல்ட்ரிங்க்ஸ் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு முறை சாப்பிட்டால் அடுத்தது 4 மணி நேரம் கழித்து. ஒவ்வொரு வேளை உணவிற்கும் இடையில் குறைந்தது 4 மணி நேர இடைவெளி விடுவது செரிமான மண்டலத்திற்கு ஓய்வு அளிக்கும். 4 நேரம் அக்கினியின் சக்தி. காலை 7 முதல் 8, இரவு 6 முதல் 7 மணிக்குள் சாப்பிடுங்கள். நேரம் மாறினால் அக்கினி மாறும். நம் உடலில் உள்ள செரிமான அக்கினி சூரியனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது. இரவு உணவை தாமதமாக சாப்பிடுவது உடலில் கொழுப்பாக சேமிக்கப்படலாம். 5, வெப்பம். உடலின் சமநிலை. சூடான சாம்பார், ஐஸ்கிரீம் இரண்டும் ஒரே நேரம் வேண்டாம். உணவு வெப்பம் உடல் வெப்பத்துக்கு அருகில் இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் மிகச் சூடான மற்றும் மிக குளிர்ந்த உணவுகளை உட்கொள்வது செரிமான அக்கினியை குறைக்கும். 6, விருப்பம், அளவோடு ஆனந்தம். இது வேண்டாம் என்று உடம்பு சொல்லிவிட்டால் விட்டுவிடுங்கள். ஆனால் இது ரொம்ப பிடிக்கும் என்றாலும் அளவு மீறாதீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் மிதமே சிறந்தது. இது சுய கட்டுப்பாட்டையும் உடலின் தேவைகளை புரிந்து கொள்வதையும் வளர்க்கிறது. 7, பச்சையும் வேக வைத்தும். என்சைம்களின் மகத்துவம். முள்ளங்கி, வெள்ளரிக்காய், கேரட் இவை பச்சையாகவோ லேசாக வேக வைத்தோ சேர்க்கலாம். முழு வேக வைத்த உணவு என்சைம்களை குறைக்கும். பச்சையான காய்கறிகள் மற்றும் பழங்களில் என்சைம்கள், செரிமானத்திற்கு உதவும் புரதங்கள் நிறைந்திருக்கும். முழுமையாக வேக வைத்த உணவு இந்த என்சைம்களை அழித்துவிடும். 8, வகை குறைப்பு. நாக்கின் திருப்தி. ஒரு நேரத்தில் 4 முதல் 5 வகை உணவு போதும். இனிப்பு, காரம், கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு இப்படி 5 ரசம் இருந்தால்
நாக்கு திருப்தியடையும். 5 சுவைகளும் சமநிலையில் இருக்கும்படி பார்த்துக் கொள்வது அதிகப்படியான உணவை தவிர்க்கும். 9. செயற்கை தவிர்ப்பு, லாக்டோஸ் குழப்பம். பால், தயிர், மோர், மீன் இவற்றை கலந்து சாப்பிட வேண்டாம். சேர்வதால் லாக்டோஸ் குழப்பம் வரும். குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் ஒன்றாக சேரும்போது செரிமான கோளாறுகளை உருவாக்கலாம். 10. நொறுக்குத் தீவனம், மோர் மಜ್ಜಿகையின் மகிமை. மோர், மಜ್ಜಿகை, எலுமிச்சை ரசம் இவை சேர்க்கலாம். ஆனால் மಜ್ಜಿகை சாப்பிடும் முன் அரை மணி நேரம், சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் என்று இடைவெளி வைத்தால் செரிமானம் சூப்பராகும். நொறுக்குத் தீனிகளை தவிர்ப்பது நல்லது. அரை மணி நேர இடைவெளி விடுவது செரிமானத்தை சீராக செயல்பட உதவும். 11. டின் உணவு தவிர்ப்பு, இயற்கையின் பரிசு. பாக்கெட் சூப், டின் பிஷ் இவை உப்பு, பிரிசர்வேட்டிவ் அதிகம். பழைய வெண்ணெயும் வேண்டாம். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நம் உடலை நச்சுப் பொருட்களிலிருந்து பாதுகாக்கும். 12. தோல் வைத்துக்கொள். விட்டமின்களின் உறைவிடம் ஆப்பிள், உருளைக்கிழங்கு தோல் நீக்காதீர்கள். அதில் விட்டமின்கள் மறைந்துவிடும். பல பழங்கள் மற்றும் காய்கறிகளின் தோல்களில் அதிகப்படியான நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. 13. இருவேளை செரிமான ஓய்வு. காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை, இதற்கு மேல் எதுவும் வேண்டாம். இடையில் தேநீர் கூட இல்லை என்றால் செரிமான ஓய்வு கிடைக்கும். இருவேளை உணவு முறை செரிமான மண்டலத்திற்கு போதுமான ஓய்வை அளிக்கும். 14. ஈக்கள் விலக்கு. சுகாதாரத்தின் முக்கியத்துவம். சாப்பாட்டை மூடி வைத்து பாலை குளிர்சாதன பாட்டிலில் வைக்கவும். ஈக்கள் காலில் பிறந்த பாக்டீரியாவை கொண்டு வரும். சுத்தமான உணவு ஆரோக்கியமான வாழ்வின் ஆதாரம். 15. வலது நாசி. அக்கினியின் சுவாசம். சாப்பிடும்போது வலது நாசியில் காற்று போனால் அக்கினி நன்கு கொதிக்கிறது. இடது நாசி அதிகம் ஓடினால் 5 நிமிஷம் டீப் பிரீத் எடுத்து மாற்றிக்கொள்ளுங்கள். வலது நாசி சுவாசம், சூரிய நாடி, செரிமான அக்கினியை தூண்டுகிறது. 16. வஜ்ராசனம், செரிமானத்தின் நண்பன். சாப்பிட்டு உடனே நடக்க வேண்டாம். வஜ்ராசனத்தில் 10 நிமிஷம் அமர்ந்தால் உணவு விரைவில் கீழே இறங்கும். வஜ்ராசனத்தில் அமர்வது அடிவயிற்று பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து செரிமான செயல்முறையை மேம்படுத்துகிறது. 17. மௌனம். உணவோடு ஒருமைப்பாடு. சாப்பாட்டு டேபிளில் டிவி, மொபைல் எதுவும் வேண்டாம். நாக்கு மட்டும் பேசட்டும். மௌனமாக சாப்பிடுவது மனதை உணவின் மீது ஒருமுகப்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்தும். 18. மெதுவாக மாற்று. உடலின் ஒத்துழைப்பு. ஒரே நாளில் கார்ப் முழுக்க குறைக்காதீர்கள். உடம்பு ரியாக்ட் ஆகும். வாரம் 10% குறைத்தால் 2 மாதத்தில் நிலைத்துவிடும். எந்த ஒரு உணவு பழக்க மாற்றத்தையும் மெதுவாக செய்ய வேண்டும். 19. ஓய்வு. செரிமானத்திற்கு பிறகு சாப்பிட்டு அரை மணி நேரம் ஓய்வு. பிறகு நடை, ஜாகிங் எதுவும் செய்யலாம். உடனே ஓடினால் அப்பெண்டிக்ஸ் வரும் வாய்ப்பு. சாப்பிட்ட பிறகு உடலுக்கு அரை மணி நேரம் ஓய்வு கொடுப்பது அவசியம். 20. இரவு லைட். அமிலத்தின் அலைகள். இரவு 7 மணிக்கு மேல் கனமான உணவு வேண்டாம். இல்லையெனில் அமிலம் தூங்கும்போது மூக்கை நோக்கி ஏறும். இரவு உணவை லேசாகவும் எளிதில் செரிமானமாக கூடியதாகவும் தூங்குவதற்கு குறைந்தது 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன்பாகவும் உட்கொள்வது நல்லது. 21. கோபம், அட்ரினலின் அமிலம். சண்டை போட்டுட்டு சாப்பிடாதீர்கள். கோபத்தில் சுரக்கும் அட்ரினலின் அமிலத்தை பல மடங்கு உயர்த்தும். கோபம், மன அழுத்தம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் வயிற்றில் அமில உற்பத்தியை அதிகரிக்கும். 22. மருந்து எண்ணம். நாக்கின் ரகசியம். இது மருந்து என்று நினைத்து சாப்பிடுங்கள். அப்போது நாக்கு சாதாரணத்தை விட இரட்டிப்பு ருசியாக உணரும். நேர்மறை எண்ணங்களுடன் சாப்பிடுவது உணவின் ஊட்டச்சத்துக்களை உடல் முழுமையாக உறிஞ்சுவதற்கு உதவும். 23. வார உபவாசம். உள்ளுறுப்புகளின் சுத்தம். வாரத்தில் ஒரு நாள் பழம் அல்லது பழ ஜூஸ் மட்டும். குடல் சுத்தம், நச்சு வெளியேற்றம் இரண்டும் ஒரே நாளில். வாரத்தில் ஒரு நாள் லேசான உபவாசம் இருப்பது செரிமான மண்டலத்திற்கு ஓய்வு அளித்து தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ள உதவும். 24. கடவுள் நினைவு. நன்றியின் செரிமானம். இந்த உணவு எனக்கு கொடுத்தது பரமாத்மா என்று ஒரு வாக்கியம் சொல்லித் தொடங்குங்கள்.
நன்றி உணர்வு செரிமானத்தை 15% வரை மேம்படுத்தியதாக மனோதத்துவ ஆய்வுகள் சொல்கின்றன. நன்றி உணர்வுடன் சாப்பிடுவது செரிமான ஹார்மோன்களை தூண்டுகிறது. இந்த 24 விதிகளும் யோகிகளின் அமிர்தத்தை நம் உடலுக்குள் கொண்டு வரும் ஒரு வாசல் போல. இவை நம் உடலை ஆரோக்கியமாக்கி மனதை அமைதிப்படுத்தி ஆன்மாவை மேம்படுத்தும். இவை அனைத்தையும் ஒரே நாளில் பின்பற்றத் தேவையில்லை. இன்று ஒரு விதியைத் தொடங்குங்கள், நாளை மற்றொன்றை. 24 நாட்களில் உங்கள் உடம்பே ஒரு அற்புதமான மாற்றத்தை உணரும். நீங்கள் எந்த விதியை முதலில் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறீர்கள்? கீழே கருத்திடுங்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும்.